ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெதர் இட்ஸ் விஷுவலா இருக்கட்டும், மோஷனா இருக்கட்டும், பிரின்சிபல்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து நம்ம ஸ்கூல்ல பண்ண மாதிரி, காலேஜஸ்ல படிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் தியரி அப்புறம் ப்ராக்டிக்கல் அப்படி போகாம ரெண்டுமே பேரலா பண்ணலாம். ஏன்னா அப்பதான் வந்துட்டு லைவ் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் படித்தோம், இதை அப்பயே அப்ளை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு. அப்புறம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே இப்போ என்னோட இனிஷியல் டைம்ல வந்து நான் நிறைய வந்து ஒரு 3 hours டெய்லி அப்படி டெடிகேட் பண்றேன் அப்படின்னா 1 hour ஆர் 1.5 hour வந்து ஃபர்ஸ்ட் சும்மாவே பிஹான்ஸ்ல அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ்ல ஆர் சம் அதர் ஸ்டுடியோ ஏஜென்சி அவங்களோட வெப்சைட்ஸ்ல போயிட்டு அவங்க ப்ராஜெக்டை எந்த டூலையுமே ஓப்பன் பண்ணாம அதை ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவேன். ஸோ மூட் போர்ட் மாதிரியா? யா, இப்போ ஒரு பிராண்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, ஒய் டிட் தே சூஸ் திஸ் கலர், ஸோ இதுக்கு என்ன மீனிங். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே நான் பண்ணி எனக்கிட்டேயே வந்துட்டு ஒரு 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். இஃப் இட் இஸ் அ மோஷன்னா வந்துட்டு ஒய் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் திஸ் வே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பிரின்சிபல் தே ஹவ் அப்ளைட் ஹியர், அந்த மாதிரிலாம் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே பார்க்கறது. ஸோ வெறும் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட உட்காந்து பார்க்கறதுக்கும் நம்ம நார்மலா வந்துட்டு விஷுவலா இட் இஸ் அப்பீலிங் டு அஸ் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுக்கும் டோட்டலா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் டெய்லி பார்க்குறோம் அப்படின்னா அதுல 3ல எது டாப் 1, ஸோ எதுக்கு இது டாப் 1 நம்ம மைண்ட்ல இருக்கு, ஸோ அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னே உட்காந்து எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒய் இட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இது ஒரு வே ஆஃப் டூயிங் இட். எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங் இட். ஸோ ஐ ஃபாலோட் திஸ் வே. அதான் சொல்லுவேன், லேர்ன் பண்ணிட்டு த சேம் டைம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதை எடுத்து நம்மளோட பர்சனல் ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்றது. ஸோ அப்போ நம்மளுக்கே தெரியும் பிஃபோர் அப்ளைங் வாட் எவர் வி ஹவ் லேர்ன் ஃப்ரம் தட் அப்சர்வேஷன், அதுக்கும் ஆஃப்டர் அப்ளைங்க்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஸ்டடி பண்ணும்போது எனி ஸ்கில் வாட் ஐ வுட் சே இஸ் ஃபர்ஸ்ட் 100 days, வெதர் இட் கேன் பி கிராஃபிக் டிசைன், மோஷன், ப்ராடக்ட் டிசைன், ஒரு 100 days அதுலயே வாழணும். ஸோ அதுலேருந்தே மார்னிங் டு நைட் வரைக்கும் வந்துட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாவே நம்மளோட டிஸ்கஷன், பார்க்குற வீடியோஸ், பாட்காஸ்ட், இப்போ நிறைய ரிசோர்சஸ் இருக்கு இன்டர்நெட்ல ஃப்ரீயாவே. ஸோ 100 days போதும் எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும்.